ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சி அகாடமில இருந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீட் யூஜி 2025 கிராஷ் கோர்ஸ் கிளாஸஸ் பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் வந்து நீட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே நிறைய பேர் என்னன்னா அப்ளை பண்ணிட்டோம், எங்க கோர்ஸ் ஜாயின் பண்றது அப்படின்னு பெரிய ஒரு ஆசோலேஷன்ல இருப்பாங்க. எங்க சேரலாம், இப்ப கிராஷ் கோர்ஸ் ஒரு இடத்துலயும் ரிப்பீட்டர் ஒரு இடத்துலயும் சேரலாமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பெரிய கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். எங்களோட அட்வைஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எங்க நீங்க ரிப்பீட்டர் படிக்க போறீங்க, நெக்ஸ்ட் இயர் யாராச்சும் படிக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா எங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்கேயே நீங்க கிராஷ் கோர்ஸ் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, கிராஷ் கோர்ஸ் ஒரு இடத்துல பக்கத்துலயே படிச்சுட்டு தூரத்துல போயிட்டு ரிப்பீட்டர் படிச்சுக்கலாம், இல்ல தூரத்திலேயே ரிப்பீட்டர் கிராஷ் கோர்ஸ் பண்ணிக்கலாம், இல்ல கிராஷ் கோர்ஸ் வீட்லயே உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு நிறைய ஒரு ஆசோலேஷன்ல இருப்பீங்க. எல்லாருக்குமே எங்களோட அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்காச்சும் கிராஷ் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ரிப்பீட்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க ரிப்பீட்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்கேயே கிராஷ் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கிராஷ் கோர்ஸ் டூரேஷன்லயே நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க கிளாஸஸ் வந்து நல்லா எடுக்கிறாங்களா, டீச்சிங் நல்லா இருக்கா, அதே மாதிரி வந்து அவங்க டவுட்ஸ் நல்லா கிளியர் பண்ணி கொடுத்தாங்களா, அவங்க மெட்டீரியல்ஸ் நல்லா இருக்கா, டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கா, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்டோட அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, அவங்க பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா அவங்களோட ஃபுட்டு எப்படி இருக்கு, நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு வந்து உங்க கேரிங்கா இருக்காங்களான்னு உங்களுக்கு எல்லா ஒரு கிளியர் கட்டும் எல்லாமே தெரியும். சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம்னா, சி அகாடமில நாங்க எல்லாத்துக்குமே கேரண்டி தரோம். எல்லாமே நாங்க நல்லபடியா பார்த்துக்குவோம். உங்களுக்கு சொல்லி தர்றது, டவுட் கிளியர் பண்றது, உங்களுக்கு கேரிங்கா பாத்துக்கிறது, ஃபுட்டு எடுத்துக்கிறது, பிளஸ் வந்து ஹாஸ்டல் வந்து எல்லாமே எங்க நல்லபடியா பார்த்து தரணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எங்களை பார்க்கணும்னா நீங்க ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். நல்ல இடத்துல வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்னு நம்பிக்கை வரும். ஏன்னா நாங்க ரொம்ப கான்ஃபிடண்டா எப்படி சொல்றோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை நாங்க ரிப்பீட்டர்ல ஜெயிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நாங்க கிராஷ் கோர்ஸ்லயே ஒரு ஷேப் ஆக்கி அவங்க நம்பிக்கை கொடுத்துட்டோம்னா தானா வந்து கண்டிப்பா ரிப்பீட்டருக்கு வந்துருவாங்க. சரிங்களா? அந்த நம்பிக்கையில தான் உங்களை இந்த வீடியோல நாங்க சொல்ல போறோம். ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீட் 2024 தமிழ்நாட்டில் 2 டைப் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒன்று 92.5 டாப்பர்ஸ் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. எங்க ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து 92.5ல ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளோ எடுத்துக்காங்க பார்த்தீங்கன்னா 665 எடுத்தாங்க. ரெண்டாவது மார்க் பார்த்தீங்கன்னா 660 எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த வருண் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. மோனியா வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேதாஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா 7.5ல ஸ்டேட்ல 10th ரேங்க் எடுத்து இன்னைக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. ஜான்சியும் அதே மாதிரி தான் ஸ்டேட் ரேங்க் எடுத்து இன்னைக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. இந்த 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் லாஸ்ட் இயர் வந்து 34 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸ் ஆயிருந்தாங்க. மினிமம் வந்து 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க ஸ்டூடெண்ட் வந்து டாக்டர் ஆயிருந்தாங்க. அதை பத்தி ஒரு பெருமையை நாங்க சொல்லிக்கிறோம். சேம் திங் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 பேர்ல பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் கிராஜுவேட் அமைச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் 34 பேர்ல ஒரு ஸ்டூடெண்ட் கூட அவங்க அப்பா அம்மா டாக்டர்ஸ், அண்ணன் டாக்டர், அக்கா டாக்டர் கிடையாது. எல்லாருமே ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் டாக்டரா உருவாக்கி கொடுத்துருக்கோம். அந்த பெருமையில நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில வந்து அப்பா அம்மா டாக்டர் இருந்தா நம்ம டாக்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்கிற சொன்னா வேற. ஆனா நாங்க எங்க அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டாக்டர்ஸ் நிறைய பேர் உருவாக்கி கொடுத்துருக்கோம். சேம் திங் வந்து ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்டா உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே நல்லபடியா பண்ணிட்டு இருக்கோம். இந்த சர்க்கிள்ல எங்க ஸ்டூடெண்ட் வந்து பெருசா அச்சீவ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லரா எங்க ஏரியால இருக்காங்க. நீங்களும் அடுத்த வருஷம் ஆகிறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் நாங்க பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஓகே. இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் எல்லாருக்கும் வந்து எடுத்தீங்கன்னா 25th மார்ச் முடியுது. சரிங்களா? நீட் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி மே மாசம் நடக்க போகுது. இந்த எக்ஸாமினேஷன் நம்ம கிராஷ் கோர்ஸ் என்னைக்கு நடத்துறோம் பாத்தீங்கன்னா 26th மார்ச்ல இருந்து 3rd மே வரைக்கும் நம்ம நடத்துறோம். டோட்டலா 39 days நடத்துறோம். இதுல நம்ம என்ன கிளாஸஸ் ஹேண்டில் பண்ண போறோம்னா, ஹை வெயிட்டேஜ்
டாபிக்ஸ் வந்து 11th அண்ட் 12th இருந்து போர்ஷன்ஸ் நடத்தி தர போறோம். 11th இருந்து 12th இருந்து ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் நடத்த போறோம். இந்த 39 டேஸ்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மேக்ஸிமம் ஸ்கோர், நல்ல ஸ்கோர் எடுத்து வச்சுட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். நம்மளாலையும் டாக்டர் ஆயிடலாம், இந்த ஷார்ட் பீரியட்லயே நம்மளால இவ்வளவு மார்க் எடுக்க முடிஞ்சு, கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்கோர் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கு வெயிட்டேஜ் போர்ஷனா நடத்தி தர்றதுக்கு நாங்க ஒரு பிளான் பண்ணிக்குவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெஸ்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன போர்ஷன் முடிக்கிறோமோ அடுத்த நாள் வந்தோடனே அது டெஸ்ட். இன்னைக்கு என்ன போர்ஷன் முடிக்கிறோமோ அடுத்த நாள் வந்தோடனே அது டெஸ்ட் எழுதுவாங்க. பிளஸ் அவங்களுக்கு 10 ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்ப்பாங்க. 10 ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்ப்பாங்க. அந்த 10 ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது ஒரு 720 எக்ஸாமினேஷன் எழுதி பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய நம்பிக்கை வரும். ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் ஹால்ல டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாங்க என்ன செய்யறோம் பாத்தீங்கன்னா, டெஸ்ட் நம்ம பிசிக்ஸ் டெஸ்ட் எழுதுறாங்க, கெமிஸ்ட்ரி டெஸ்ட் எழுதுறாங்க, ஒரு பயாலஜி டெஸ்ட் எழுதுறாங்கன்னா டெஸ்ட் எழுத போகும்போது அவங்களுக்கு பிசிக்ஸுக்கு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது, கெமிஸ்ட்ரி எப்படி டைம் மேனேஜ் பண்றது, பயாலஜி எப்படி டைம் மேனேஜ் பண்ணு டெஸ்ட் இங்க கிளாஸ்ல வைக்கிற டெஸ்ட்லயே நாங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடும். அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு எக்ஸாமினேஷனும் நம்ம சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, பிசிக்ஸா எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும், ஒரு மேக்ஸிமம் டைம் எவ்வளவு தூரம் எடுத்துக்கலாம், கெமிஸ்ட்ரினா எப்படி எடுத்துக்கணும், பயாலஜினா எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும், அதை பத்தி எல்லா ட்ரிக்ஸும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாசிட்டிவா நாங்க சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? அடுத்தது ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இஷ்யூ பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, மொத்தம் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து 6 நம்பர் ஆஃப் புக்ஸ் தருப்போம். 11th இருந்து ஒரு வால்யூம் புக், 12th இருந்து ஒரு வால்யூம் புக், அதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி டோட்டலா 6 வால்யூம் புக் நம்ம தர போறோம். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்துல இருந்து சி அகாடமில இங்கிலீஷ் மீடியமும் தமிழ் மீடியமும் செப்பரேட்டா நாங்க ஹேண்டில் பண்ண போறோம். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியமும் தமிழ் மீடியமும் ஒரே கிளாஸ்ல வச்சு பிளஸ் அவங்களுக்கு புரிய வச்சு இவ்வளவு ஸ்கோர் கொடுத்துருந்தோம். 665 ஸ்டேட்ல 10th ரேங்க் எல்லாமே கொடுத்துருந்தோம். இந்த வருஷத்துல நாங்க என்ன பண்ண போறோம்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இங்கிலீஷ் மீடியம்னா தனி செக்ஷன், தமிழ் மீடியம்னா தனி செக்ஷன் வச்சு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கேதர் பண்ணி கொண்டு போக போறோம். அதனால ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் ஹை ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும், இன்னும் நம்பிக்கை அதிகமா இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெட்டீரியல்ஸும் கொஸ்டின் பேப்பரும் தனித்தனியாவே தரப்போறோம். ஒரு எக்ஸாம்பிள், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் வரும், இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரும் வரும். நீட்ல எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி இருக்கும். ஒரு சைடு தமிழ் மீடியம், ஒரு சைடு இங்கிலீஷ் மீடியம், அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல்ஸும் தமிழ் மீடியத்துக்கு தனி மெட்டீரியல்ஸ், இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம். இன்கேஸ் நான் தமிழ் மீடியம் ஸ்டார், நான் இங்கிலீஷ்ல படிக்க ஆசைப்படுறீங்கன்னா நீ இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். சரிங்களா? எல்லா ஹெல்ப்பும் இங்க செஞ்சு தரப்படும். ஓகேவா? அடுத்தது சிலபஸ் கவரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ரொம்ப முக்கியமானது வெயிட்டேஜ் டாபிக் நடத்தி கொடுத்துருவோம். சேம் திங் வந்து நம்மளுக்கு PYQs வெயிட்டேஜ் டாபிக் இல்லாம நம்ம என்னென்ன போர்ஷன்ஸ் டோட்டல் நீட் சிலபஸ்ல என்ன போர்ஷன் இருக்கோ அதுல இருக்க ப்ரீவியஸ் இயர் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஸ்டூடெண்ட்டுக்கு என்னன்னா பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ப்ரீவியஸ் இயர்ல இந்த கொஸ்டின் இந்த சப்ஜெக்ட் எப்படி இருந்துருச்சோ அந்த சப்ஜெக்ட் எப்படி இருந்திருக்கும் ஒரு டவுட் இருந்திருக்கும், கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ப்ரீவியஸ் இயர்ல இருக்க எல்லா கொஸ்டின் பேப்பரும் நாங்க சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப மன திருப்தியா எக்ஸாம் போகும்போது அப்ரோச் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு இப்படிதான் கொஸ்டின் கேட்கறாங்களா, ஓ இதை நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும்னு ஒரு நம்பிக்கை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அது நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் டாபிக் சொல்லி தரது தனி விதம், அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி சொல்லி தரது ஒரு விதமா நாங்க வச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்தது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து எந்த டாபிக்ஸ்ல இருந்து கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் வந்து பயாலஜில இருந்து சயின்டிஸ்ட், அதே மாதிரி 3 சப்ஜெக்ட்ல இருந்துமே ஃபிகர்ஸ், டேபிள், எக்ஸாம்பிள். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ், டேபிள், ஃபிகர்ஸ் இருக்கும். பயாலஜில பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சயின்டிஸ்ட் நேம்லாம் இருக்கும். இது எல்லாமே ஒரு சில கொஸ்டின்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸா இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்பாங்க, வேற ஒரு கொஸ்டின்ஸ் செட்டப்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுட்டு வந்துடக்கூடாது, ஈஸியா இருக்க கொஸ்டின்ஸ்லாம் விட்டுட்டு வந்துடக்கூடாது. அதுக்கு தனியா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணி அதையும் டீச் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 1 இயர் படிக்கும் போது பிசிக்ஸ் ஸ்கூல்ல நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இன்கேஸ் நல்லா சொல்லி தரல, பிசிக்ஸ்ல முக்கியமானது மட்டும் தான் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்க்கு பயப்படுவாங்க, இல்ல கெமிஸ்ட்ரிக்கு பயப்படுவாங்க. கெமிஸ்ட்ரில பாத்தீங்கன்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல்லாம் பாத்தீங்கன்னா 2 இது நல்லா பண்ணுவாங்க. ஆர்கானிக், இன்ஆர்கானிக் நல்லா பண்ணுவாங்க, பிசிக்கல் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. பிசிக்கலும் இன்ஆர்கானிக் நல்லா பண்ணுவாங்க, ஆர்கானிக் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதனால என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு எல்லா ஃபார்முலையும் படிக்க வச்சு அதுக்குரிய தனி டெஸ்ட் சீரீஸை கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா 2025 கிராஷ் கோர்ஸ்லயே ஒரு பெரிய மார்க்கும் பிளஸ் அவங்களோட பெரிய தன்னம்பிக்கையும் வந்து சேர்ந்துடும். ஓகேவா? ஓகே. அடுத்தது OMR ப்ராக்டிஸ்.
ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நம்ம அகாடமியில OMR ப்ராக்டிஸ் தான். சரிங்களா? ஏன்னா ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OMR பபுள் ஷேடிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பபுள் வந்து ஒழுங்கா ஷேட் பண்ணியிருக்கணும். பபுள் வந்து ஒழுங்கா ஷேர் பண்ணியிருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்கேஸ் பாதி பபுள் ஒழுங்கா ஷேடோ பண்ணாம பாதி பபுள் ஒழுங்கா ஷேடோ பண்ணி இருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பா மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்க முடியாது. அதனால ஒவ்வொரு டெஸ்ட்டுமே எழுதுற டெஸ்ட், யூனிட் டெஸ்ட்ல இருந்து ஃபுல் டெஸ்ட் வரைக்கும் எல்லாமே அவங்க OMR பேஸ்ல தான் அவங்க எழுதி பார்த்து ஸ்கோர் பண்ண போறாங்க. எல்லாமே OMR விஷயங்கள் தான் நாங்கள் ஸ்கேன் பண்ணி திருத்த போறோம். அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ஒரு அக்யூரசி மார்க்கு பிளஸ் அக்யூரசியான ஒரு அவுட்புட் கண்டிப்பா நல்லபடியா கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெளியூர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஒரு 70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டில் இருந்தால் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஒரு 30% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலில் ஆல்ரெடி தங்கியிருப்பீங்க. அவங்களுக்கு இங்கே ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்த ஹாஸ்டலோட இப்போ நல்லா இருக்கே, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டல் வர ஸ்டூடெண்ட் இங்கே எல்லாருமே வந்து நீங்கள் 1 or 2 days அழுது ஐயோ வீட்டு ஹோம் சிக்காக இருந்து ரொம்ப டேஸை நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அதனால நாங்கள் என்ன செய்வோம்னா இங்கே ஹாஸ்டல் வந்து டே கேர்ல இருந்து நல்லபடியாக பார்த்து உங்கள் அப்பா அம்மா வீட்டில் எப்படி சமைச்சு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்கள் சமைச்சு கொடுத்து உங்களுக்கு பக்குவமாக ஒரு நல்ல கேரிங்காக இங்கே எல்லாருமே நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டல் வர ஸ்டூடெண்ட் ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆன அளவுக்கு இங்கே அட்மாஸ்பியரை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நான் ஹாஸ்டலில் தங்க போறீங்கன்னா தப்பே கிடையாது. பிஃபோரா ஒரு வாட்டி வந்து நம்ம அகாடமியும் ஹாஸ்டலையும் விசிட் பண்ணிடுங்க. உங்களுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துடும். நல்லபடியாக படிக்கணும், பெரிய ரிசல்ட் கொடுக்கணும். இந்த ஷார்ட் பீரியட்ல நம்ம அகாடமியில் நம்ம என்ன செய்ய போறோம்னா நல்லா எவ்வளோ தூரம் ஸ்டூடெண்ட்ஸை ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் பெரிய லெவலில் ஸ்கோர் எடுக்கிறதுக்கு நம்ம அகாடமியில் ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு டே 1ல் என்ன நடத்தணும், டே 2ல் என்ன நடத்தணும், டே 3ல் என்ன நடத்தணும்னு டே பை டே ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த சார்ட் படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தர மாதிரி ஒரு டீச்சிங் இருக்கும். டவுட் கேட்டிங்கன்னா இம்மிடியேட்டாக டவுட்டும் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களை புரிதல், சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டக்குன்னு கேப்சர் நல்லா இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூலில் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, இங்கே வந்து புரிஞ்சு படிக்கிறதுக்கு இருக்கணும். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு அடாப்ட் ஆகிற அளவுக்கு எங்கள் ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எல்லாமே நல்லபடியாக பண்ணி தருவாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்ச இடத்துல சூஸ் பண்ணுங்க. சி அகாடமியும் அந்த லிஸ்ட்டில் வச்சு கண்டிப்பாக வந்து எட்டி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எப்பயுமே நாங்கள் ஸ்டூடெண்ட் சொல்ல விஷயங்கள் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபீட்பேக் பாசிட்டிவாக கொடுத்தாங்கன்னா அது பாசிட்டிவாகவே போகும். இன்கேஸ் நெகட்டிவாக கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப கீழே தள்ளி விட்டுரும். பாசிட்டிவாக கொடுத்தனால தான் இன்னைக்கு நாங்கள் பெரிய லெவலில் இருக்கோம், நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல நிலைமையிலும் இருக்காங்க. அதனால பேரண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. அதனால நீங்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா வந்து பாருங்க, இல்லாட்டி நம்பிக்கையா கிளம்பி வாங்க. நம்ம நம்பிக்கையா ஜெயிப்போம். நம்பிக்கையா ஜெயிச்சு அப்பா அம்மாவுக்கு நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்டாவோ இல்லாட்டி உங்க ஃபேமிலியில் ஆல்ரெடி டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அதே வரிசையில் நீங்களும் போறதுக்கு எங்களால் சப்போர்ட் கண்டிப்பா ஃபுல் ஃபிளெஜ்டாக இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கு கேட்குறாங்களோ கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.